ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்டு கேயாஸ் தியரியோட சீசன் 1 அதோட எபிசோட் நம்பர் 3 ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அதோட கதைக்குள்ளே போயிடலாம். பென்னும் டேரியோஸும் இப்போ நேரம் வந்து சாமியை மீட் பண்ணுறதுக்காக டெக்ஸஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அவளோட ரேஞ்சை ரீச் பண்ணி அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து டேரியோஸ் வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்மளை இன்னும் ஹண்ட் பண்ணுறாங்கன்றதை அவனால நம்ப முடியாது. இன்னும் ஆசிலேட்டடாகவே இருப்பான். ரேஞ்சு போய் ரீச் பண்ணோடனே அது எல்லாம் ரொம்ப குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி ஒரு புகை வர மாதிரி தெரியும். ஸ்மோக் பார்த்தோன்னே ஓகே, நம்மளை ஹண்ட் பண்ணுற யாரோ வந்து சாமியும் பிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு வேகமாக பென்னும் டேரியோஸும் வந்து அவளோட வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை திறக்கும் போது அந்த புகைக்கு நடுவுல இருந்து சாமி அப்படியே வெளியில வருவா. பெரிய பொண்ணா மாறி இருப்பா. அவங்கள பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடும். அவன் என்ன சொல்லுவானா, நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட பை வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இவங்க வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல கூட விட மாட்டா. அவ பாட்டுக்கு நேர போய் இந்த வேலையை பாக்குறது அந்த வேலையை பாக்குறது, இதை சாப்பிடுறீங்களா அதை சாப்பிடுறீங்களான்னு கேட்டு அவங்கள வந்து பேசவே விட மாட்டா. இவங்களால வந்து சொல்லவே முடியாது. கொஞ்ச நேரத்துல ஒரு சவுண்டு கேட்கும். கேட்டவுடனே மறுபடியுமா ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி அவ வெளில ஓடுறா. நீங்களும் இவங்க 2 பேரும் வந்து பின்னாடி ஓடுறாங்க. என்னடா இது, எதுக்கு அவ ஓடுறானே தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா கதவு வந்து திறந்திருக்கும். உள்ள இருக்கிறது ஏதோ வெளியில போயிருக்கும். ஸோ அவ என்ன நினைப்பாங்கன்னா, ரேஞ்ச்ல இருந்து ஏதோ ஒரு அனிமல் வெளியில போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவ தேட போறான்னு சொல்லிட்டு பென் வந்து பின்னாடியே ஓடுறான். அப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல திரும்பி நிக்கும். அது என்னன்னா, அது பம்பிய பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடும் பென்னுக்கு. பின்னாடியே ஓடி வந்த டேரியோஸும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுவான். அப்பதான் சாமி சொல்லுவா, மேட்லக்கா இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பம்பி அங்க இருந்து வந்து கூட்டிட்டு வந்துருவா. சோ இதை கேட்டு டேரியோஸும் பயங்கரமா சந்தோஷமாயிடுவான். இப்போ ஒரு கார் வந்து வேகமா வருது. அது வேகமா வரும்போது பம்பி வந்து முன்னாடி போய் நின்று அந்த காரை தட்டி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ண போற மாதிரி போகும். சாமி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்பதான் தெரியும் அந்த ஆள் வந்து பக்கத்துல இருக்க ரேஞ்சோடது. இந்த பம்பி என்ன பண்ணிருக்குன்னா, சாமியோட ரேஞ்ச்ல இருந்து வெளியில ஓடி வந்து ஃபென்ஸை தாண்டி இவனோட இடத்துல வந்து அது விளையாடிட்டு இருக்கும். எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, எப்ப பார்த்தாலும் இதே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அனிமலை வந்து நான் DPW கிட்ட சொல்லி நான் பிடிச்சிட்டு போக சொல்ல போறேன். இந்த மாதிரி பயங்கரமா கத்துவான். கத்துனோடனே பென்னும் வந்து சண்டை போடுவான் அவன் கூட. கடைசியில சாமி என்ன சொல்லுவானா, 2 பேரும் சண்டை போடாதீங்க, இந்த ஃபென்ஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பம்பி இங்க இருந்து உன்னோட இடத்துக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அவ வந்து அனுப்பிவிட்டுட்டு பம்பியை கூட்டிட்டு வந்து அவனோட இடத்துல வச்சு அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. போய் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் விடாம ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. அப்ப அவங்க வந்து டென்ஷன் ஆனே அவ கத்துவா, என்னைய சொல்ல நீ கேஸ் வந்து என்னைய விட்டுட்டு அங்க போய் இருக்கிறத சொல்லவா, இல்ல புரூக்லின் இறந்ததை பத்தி நான் திங்க் பண்ணவா, அது மட்டும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸும் என்கிட்ட பேசுறதுல உங்களை விட்டுட்டு நான் தனியா இருக்கேன், இதெல்லாம் பத்தி நான் சொல்றதா, எதை சொல்றன்ற மாதிரி அழுக ஆரம்பா. அவ அழுதவுடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ஹண்ட் பண்றத பத்தி சொல்லி நம்மளதான் துரத்திட்டு இருக்காங்க. புரூக்லினை வந்து கொலை பண்ணவங்க தான் நம்மளையும் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இங்க இருந்து போய் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமி வந்து ரெடி ஆகிறா. அப்போ ஒரு ரூம்குள்ள போய் பார்க்கும்போது புரூக்லினோட ஒரு அந்த பிங்க் ஜாக்கெட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு வெளில வந்துருவா. ஏன்னா முன்னாடி ஒரு தடவை இவளோட வீட்டுக்கு வந்திருந்தப்ப புரூக்லின் வந்து அவளுடைய அந்த பிங்க் ஜாக்கெட் வந்து விட்டுட்டு போயிருப்பா. ஆன் த வேல அவங்களை மீட் பண்ண போகும்போது நிறைய தேவைப்படும் அப்படின்றதுக்காக சப்ளைஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து லைட் வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். உடனே இவங்களுக்கு வந்து பயம் வந்துடும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா, பிரேக்கர் பாக்ஸ் இப்பதானே நான் வந்து சரி பண்ணேன், எப்படி இப்படி ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் போய் பம்பியை செக் பண்ணுங்க, நான் அந்த பிரேக்கரை வந்து செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து அந்த லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப பென்னும் டெரிஸும் என்ன பாக்குறாங்கன்னா, அந்த பக்கத்து ரேஞ்ச்காரன் வந்து ஃபென்ஸ்ல மோதி அந்த காருக்குள்ள இருந்து அப்படியே கீழே விழுகிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பயந்து போய் மறைஞ்சுக்கிறாங்க. அவங்களோட டார்ச் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காடுறாங்க. சாமி என்னதான் நடக்குதுன்னு தெரியல சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பாத்துட்டு டைனோசர் அப்படியே பாஸ் ஆகிறத பாக்குறா. அந்த அட்ராசிராப்டர் உள்ள வந்துருவான். சாமி இப்போ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. வெளியில 2 ராப்டர் பென்னையும் டேரியஸையும் அட்டாக் பண்ண தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பென் என்ன சொல்லுவானா, டேரியஸ போய் சாமிக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அந்த வேன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்துட்டு தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்றான். டேரியஸ் சாமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். பென் அங்க இருக்கிற ஒரு ராப்டரை ஏமாத்தி உள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு பம்பிய ஃப்ரீ பண்ணி விட்டுடுறான். இதுக்கப்புறம் டேரியஸும் இன்னொரு ராப்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு சாமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் அந்த வேனை எடுத்துட்டு வந்துடுறான். சாமியும் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வழியா கஷ்டப்பட்டு வெளியில ஓடி வரும்போது புரூக்லினோட பிங்க் ஜாக்கெட்ல இருந்து விழுகிற ஒரு மேப்பை எடுத்துக்கிட்டு அவ தப்பிச்சு வெளியில ஓடி வரா. அவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டே
அந்த ராப்டர் வந்து வெளில வந்துடும். அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பம்பி அப்படியே அந்த ராப்டரை அட்டாக் பண்ணி சாமிக்கு ஹெல்ப் பண்ணிடுது. இவ போய் வேன்ல ஏறின்றா. ஏறினோடனே 3 பேரும் வேகமா அந்த ராஞ்சை விட்டு கிளம்புறாங்க. பம்பி வந்து அந்த ராப்டர் துரத்தி விட்டுடும். இப்போ வேன்ல போயிட்டு இருக்கும்போது டேரியஸ் என்ன சொல்றான்னா, இப்ப கன்ஃபார்மா தெரியுது நம்மள ஹண்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா இத்தனை கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி அந்த ராப்டர் நம்மளையே தேடி வருதுன்னா கண்டிப்பா யாரோ நம்மள ஹண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்போ சாமி ஒரு மேப் காமிச்சு ப்ரூக்லின் வந்து இதை விட்டுட்டு போயிருக்கா. இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அட்ரஸும் இருக்கு, அதை மார்க் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம வேற ஒரு புதுசான ஒரு அட்ரஸையும் அவ வந்து மார்க் பண்ணிருக்கா. அது யாரோடதுன்னு நமக்கு தெரியல. அவ இறக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆளை போய் பாத்துருக்கா, நம்ம போய் அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ யாஸ மீட் பண்றதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரேஞ்ச காமிக்கிறாங்க. இந்த ரேஞ்ச்ல யாரோ ஒருத்தர் நடந்து வர்றதை காமிக்கிறாங்க. ஒரு விசில் வந்து அடிக்கிறாங்க. அந்த அடைஞ்சு கிடக்கிற அந்த ராப்டரையும் காப்பாத்தி விட்டுடுறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணோடனே அந்த ராப்டர் ஓடி போய் அங்க நிக்கிற ஒரு ட்ரக்ல அதோட ஸ்பேஸ்ல போய் ஏறி நின்னுக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் மத்த 2 ராப்டரும் அந்த விசில் சத்தத்தை கேட்டோடனே ஓடி வந்து ஏறி நின்னுடுது. ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதோட அடுத்த எபிசோடோட கதையை நம்ம ரொம்ப சீக்கிரமாவே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ so much.